உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாம் இருப்பார்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் உட்காருவோம். இந்த சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இந்த ஒரு சங்கீதத்துக்கு மட்டும்தான் இருக்கிற 150 சங்கீதத்தில் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, சபையில் ஓய்வு நாள் அன்னைக்கு பாடப்படுகிற சங்கீதம். அப்படின்னா ஓய்வு நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாடணுமா அப்படின்றது கிடையாது. எப்பெல்லாம் சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் கூடி வருகிறார்களோ அப்பெல்லாம் கர்த்தரை உயர்த்தி பாடப்பட வேண்டிய சங்கீதம் இந்த சங்கீதம். ஹல்லேலூயா. இதில் வசனத்தை பார்த்தோன்னா, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். சபையில் கூடி வந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா, கர்த்தரை துதிப்பது. ஹல்லேலூயா. தேவன் துதிகளின் நடுவில் வாசம் செய்கிறவர். சாலமோன் அன்னைக்கு தேவாலயத்தை கட்டிட்டு அவருக்கு பலிபீடம் பலி செலுத்துறாங்க. லட்சக்கணக்கான ஆடுகளையும் காளைகளையும் பலி செலுத்துறாங்க. அதை செலுத்தி முடிந்த அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே கர்த்தருடைய பிரசன்னம், அந்த மேகம் ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் வேணும்னா நம்ம கர்த்தரை துதிக்கணும். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதத்தில் வசனமே என்னதுன்னா, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். 4வது வசனம் பார்த்தோம்னா, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். 5வது வசனம், கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய யோசனை எப்படிப்பட்டதுன்னா, அது மகா ஆழமானவைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க, செங்கடலை தேவன் பழக்க வச்சுட்டாரு, நான் இதை கடந்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து பார்வோன் சேனை வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்மளை இவ்வளோ தூரம் அனுப்பினதுக்கு தேவன் பார்வோன் சேனையை நம்மளுக்கு பின்னாடியே அனுப்பிட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய யோசனை மகா ஆழமானவைகள். அவர் செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை வழிநடத்தவும் தெரியும். அதே செங்கடலில் அவருக்கு விரோதமாய் வந்தவர்களை மூழ்கடிக்கவும் தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் வந்தவர்களை அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதே நம்ம எதில் தப்பிக்க பண்ணினாரோ அதே வழியை வச்சு நம்மளுக்கு விரோதமாய் வந்தவர்களை அவர் மூழ்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய யோசனை மகா ஆழமானவைகள். எரியோ கோட்டை இருக்குது, அவ்வளோ பெரிய கோட்டை. அந்த இடத்துல அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு கட்டடத்தை உடைக்கணும்னாலே நம்மளுக்கு என்ன தேவைப்படும், சுத்தியல் தேவைப்படும். அவங்க நினச்சிருப்பாங்க, இவ்வளோ பெரிய கோட்டையை நம்ம எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். தேவன் அந்த எரிகோ கோட்டையை முறிக்க பண்ணினார். நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற எரிகோ கோட்டையை தேவன் நம்மளுக்கு முன்பாக விழுக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் மொத்தம் 2 நம்ம தியானிக்க போகிறது.
ரெண்டு ரெண்டு பேரை பற்றி, ஒன்று துன்மார்க்கர், இன்னொன்று நீதிமான். துன்மார்க்கரை பற்றி ஒரே ஒரு வசனத்தில் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. என்னது அப்படின்னா, 7வது வசனத்தில் பார்த்தோன்னா, துன்மார்க்கர் புள்ளை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் முடிச்சிட்டாங்க. ஆனால் நீதிமான்களை பற்றி அடுத்து 3, 4, 5 எல்லா வசனமும் நீதிமான்களை பற்றி இருக்குது. துன்மார்க்கர் எப்படி பண்ணுவாங்கன்னா, புள்ளை போல தழைத்து அவங்க சீக்கிரமாக தழைச்சிருவாங்க. ஆனா நீதிமானாகிய நாம், கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாகிய நாம் பனையை போல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல செழித்திருப்போம். ஹல்லேலூயா. அவர்கள் தழைப்பார்கள், நாம் செழிப்போம். அவர்கள் அழிந்து போவார்கள், நாம் நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய சபையில நாட்டப்பட்டவர்களாகிய நம்மளை தேவன் என்றைக்கும் வெட்கப்பட்டு போகும்படி செய்யவே மாட்டார். இதுல எதுக்காக 12வது வசனத்தில் பார்த்தோன்னா, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவார். பனை, கேதுரு. பனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியான இடத்துல வளரக்கூடியது தான் பனை. லீபனோனில் உள்ள கேதுரு பார்த்தீங்கன்னா அதாவது மலைகளில் வளரக்கூடியது தான் கேதுரு. அப்போ அந்த கேதுரு மரத்தோட பனைனாலும் சரி, கேதுரு மரம்னாலும் சரி, நிறைய இடத்துக்கு நமக்கு உதவும். பனையில் உள்ள எல்லாமே நம்மளுக்கு உதவும். அதோட இலையாக இருக்கட்டும், அதுக்கு வர பூவாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், அதுக்கு வர நொங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு உதவும். அதே மாதிரி நம்ம கேதுரு மரம் பார்த்தீங்கன்னா மலைகளில் இது பண்ணுறது. அது வந்து அதோட இலைகளும் வரும். அதை வச்சு தான் சாலமோனுடைய அந்த கெட்டின இதுவே ஆலயமே பார்த்தீங்கன்னா கேதுரு மரத்தை வச்சு தான். அப்போது தேவன் எதுக்காக இது ரெண்டையும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, அது வந்து ஆழமான வேர்களை கொண்டது. பனையாக இருக்கட்டும், லீபனோனில் உள்ள கேதுருவாக இருக்கட்டும், அது ஆழமான வேர்களை கொண்டது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நாம் அவருடைய ஆலயத்தில் வேரூன்றி நிற்போமானால் தேவன் நம்மளை செழிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 17வது அதிகாரம் 7, 8 பார்த்தோம் அப்படின்னா, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்ம நம்பிக்கையை வைத்திருந்தோன்னா அவர் தண்ணீர் இல்லாத நேரத்திலையும் வறட்சி இல்லாத நேரத்திலையும் நம்மை செழிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 13வது வசனத்தில் பார்த்தோன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நான் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பேன். கடைசியாக நம்ம கர்த்தர் 14வது வசனத்தில் பார்த்தோன்னா, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உத்தமரா? அது உத்தமர்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை அவர் எப்படி விளங்க பண்ணுகிறார் அப்படின்னா, நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாகிய நாம் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாம் இருப்போம். ஹல்லேலூயா. இப்போ சின்ன வயசில் நான் நல்லா இருந்தேன், நல்லா ஆண்டவருக்காக இருந்தேன், நிறையா ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேன். அது மட்டும் இல்லை, நம்ம முதிர் வயதிலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நாம் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாம் இருப்போம். நம்மளுக்கு ஒரு பெரிய காஃபி ஷாப் ஒன்று, ஒரு ஓனர் உண்டு. அது காஃபி டேன்னு சொல்லுவாங்க, சிசிடின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய காஃபி ஷாப். அதில் வந்து ரொம்ப ஒரு காஃபியே ஒரு 300 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லக்ஸுரியானவங்க தான் போவாங்க. இப்போ நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஓனர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருவார். அப்போது அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய காஃபி ஷாப்பு, ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட உள்ள பிரான்ச்சஸ்ஸு உலகம் முழுவதுமாக இருந்தது. இருந்தாலும் அவருக்குள்ளே பிரச்சனையை அவரால் சால்வ் பண்ண முடியல. ஆனால் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, இதுவரை தேவன் நம்மளை நடத்தி வந்ததை நம்ம நினைத்து பார்த்தோம் என்றால் தேவன் நம்மளை செழித்திருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய நிறைய பிரச்சனை இருக்கும். இவங்கெல்லாம் வீடு கட்டுவாங்களா, இவங்களுக்கு வர வருமானத்துலலாம் வீடு கட்டுவாங்களா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம 2 மாடி வீடுல கெட்டி இருந்திருப்போம். ஹல்லேலூயா. நம்ம இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம வேலை செஞ்சுருப்போம். வெறும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நம்ம வேலை செஞ்சுருப்போம். இன்னைக்கு தேவன் நம்மளை அதிகமான பேருக்கு கொடுக்கிறவர்களாய் மாற்றி இருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் டிஃப்ரென்ஸ். துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அவங்க புள்ளை போல தலைப்பாங்க. நம்ம வந்து என்ன
பண்ணுவோன்னா நம்ம பனையை போல கேதுருவை போல நம்ம செழித்திருப்போம். அவர்கள் அழிந்து போவார்கள், தேவன் நம்மளை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவங்க சீக்கிரமா போயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாம் இருப்போம். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.